அன்பு நேயர்களுக்கு இந்த சித்த வைத்தியரின் உலகநாதனின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அன்பர் வந்தார். ஐயா, எனக்கு ஆஃபீஸுக்கும் போக முடில, வெளியிலையும் போக முடில, அசிங்கமாக இருக்குதுயா. எனக்கு வெள்ளையாக உதல்ல வெள்ளைக்குது, முகத்தெல்லாம் புள்ளியாக இருக்குதுயா. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குதுயா. தயவுசெய்து உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னார். செய்கிறேன்பா, நீ ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நல்ல ஹோட்டலில் அங்கே போய் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கின்னு வீணாகிக்கின்னு கிடந்தீங்க. இப்போ அப்போ அதான் அடிப்பட்டால் தான் தெரியும் உங்களுக்கு எல்லாம் இதுவாகுதுன்னு. ஐயா, அதெல்லாம் போய் வேணாயா, எனக்கு எதாவது சொல்லுங்கய்யா, நான் எதாக இருந்தாலும் இனிமேல் நான் தெரிஞ்சு வாழறியான்னாரு. சரி ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் நீங்கள் செய்கிற போல செஞ்சு தரேன். நான் மருந்து கொடுக்குறேன், இந்த மருந்தை தடவிக்கணுவா, உள்ளுக்கு சாப்பிட்டுக்கணுவா, சரியாயிடும். வீட்டுக்கு போன உடனே நீ என்ன செய்கிற, இந்த வெண்புள்ளி வெண்கோஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது அதிகமாக இருக்குது. இதை நீ என்ன செய்யணும்னா, வீட்டில் நான் சொல்கிறேன், பில்வாங்குது இல்லை, ஒரு 100 பில்வன் கடையில் நிறையா கிடக்குது. இப்போ எங்கே மூளைக்கு விற்கிறாங்க. சிவன் கோயிலில் போனீங்கன்னா பில்வம் இருக்கும். ஒரு 100 கிராம் பில்வத்தை வாங்கிக்கிங்க. துளசி 100 கிராம் வாங்கி எல்லா இடத்துலையும் கிடைக்குது. மார்க்கெட்டில் போனால் எல்லாம் துளசி கிடையாது, பில்வங்குது. அதே போல் நாட்டு மருந்து கடையில் கார்போக அரிசின்னு கேளுங்க. இந்த கார்போக அரிசியை அதுலேயும் ஒரு 100 கிராம் வாங்கிங்க. மஞ்சள், வீட்டில் கொம்பு மஞ்சள் இருக்கும், இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள்னு கேளுங்க. இந்த கஸ்தூரி மஞ்சளையும் 100 சம அளவு, எல்லாம் சம அளவு. இதை என்ன செய்றீங்க, தனித்தனியாக அரைச்சிங்க, ஒன்றா அரைக்காதீங்க. வில்வத்தை தனியாக அரைச்சிங்க, துளசியை தனியாக அரைச்சிங்க, கார்போக அரிசியை தனியாக அரைச்சிங்க, மஞ்சளை தனியாக அரைச்சிங்க. ஏன்னா அப்புறம் எல்லாத்தையும் என்ன செய்றீங்க, ஒன்றா கலந்து மறுபடியும் அரைச்சிங்க. நீங்கள் வில்வம் கிடைக்கலன்னா வில்வ பொடியை கூட வாங்கிங்க, காஞ்சி பவுடர் ஆகுது, அதை கூட வாங்கிங்க, துளசி பவுடரை கூட வாங்கிங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு லேசாக தண்ணி ஊற்றி குழச்சிங்க. பசை போல் ஆக்கி எங்கெங்கே வெண்புள்ளி தீட்டு இருக்கோ அந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணுறங்க. தேய்ச்சிட்டு 1 மணி நேரம் அல்ல 1/2 மணி நேரம் சென்று நீங்கள் குளித்து பாருங்கள். நாள் ஆக ஆக உங்களுக்கு அந்த இடமெல்லாம் மறையும். நீ பயன்படுத்தி பாருங்கள். சாப்பிட்டுட்டு பொறுமை வேணும், இதுக்கெல்லாம் பொறுமை வேணும். செய்யறதுக்கு பொறுமை வேணும், சாப்பிட்றதுக்கு பொறுமை வேணும். சிக்கனு மட்டன் இதெல்லாம் வெட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்யறதுக்கு நேரம் இருக்காது. டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும், ஆனால் செல்லு பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. சும்மா கேட்குறது பெருசு இல்லை, நான் சொல்கிறது தான் பெஸ்ட்டு. நான் சொல்கிறத இதை பயன்படுத்தினா இது நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு அப்ளை பண்ணி குளிச்சுட்டு சித்தா மருந்து கடையில் பரங்கிப்பட்டை சூரணம்னு இருக்குது. பரங்கிப்பட்டை சூரணத்தை 1 டீஸ்பூன் எடுத்து மிதமான சூட்டில் 2 வேளை சாப்பிடுங்க. காலையில் 1 வேளை, சாயங்காலம் 1 வேளை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கதிர் அரிஷ்டம்னு ஒரு அரிஷ்டங்குது. அந்த கதிர் அரிஷ்டத்தை வாங்கி அந்த மூடியில் காலையில் 2 மூடி, சாயங்காலம் 2 மூடி, 4 மூடி தண்ணியை ஊற்றி அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுனுவாங்க. இந்த வெண்புள்ளி படந்து சாயிடும். 3 மாதத்தில் உங்களுக்கு இருந்த இடம் தெரியாது போகும். அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நாளாகும். நீங்கள் பயன்படுத்துங்க. இதெல்லாம் நான் சொல்கிறது ஈஸியான மருந்து. நீ செஞ்சு பாரு. செஞ்சு பார்த்து இவனெல்லாம் வளரினே போகிறான்னு நினைக்கார. பொறுமை வேணும், நிதானம் வேண்டும். இது 2ம் கடைபிடித்தால் உங்கள் நோய் சரியாகும். இல்லைன்னா அடப்பாடா எங்கடா இதெல்லாம் செய்யறதுன்னு விட்டின்னா உன் நோய் சரியாகாது. நான் சொல்வதை செய், உனக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.